சொன்னாங்க. இந்த 10,000 ரூபாய் கடன் வந்து முதல் தவணை, இரண்டாவது முறையாக அவர்கள் கடன் வாங்கும் போது 50,000 ரூபாய் இரண்டாவது கடன். இந்த மாதிரி தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மூணாவது வாங்கும்போது 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு இந்த கடனை கொடுக்குறாங்க. ஆனா இந்த திட்டத்தையும் இந்த திமுக அரசு தன்னுடைய பேரில் ஸ்டிக்கர் ஒட்டி கட்டிடுச்சு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா போஷாக்கு திட்டம், பெண் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து இல்ல, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டச்சத்து திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 1.3 லட்சம் கோடி பெண்களும் தாய்மார்களும் வந்து இதுல வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு சத்துணவுல முட்டை போடுறாங்க, நல்ல முட்டையா போடுறாங்க. சாப்பாடுல புழுப்பூச்சி, குழந்தைகளுக்கு கொடுக்கிற உணவுல கூட புழுப்பூச்சி. இதுல வேற என்னன்னா காலை உணவு திட்டம் அப்படின்னு அரசு பள்ளிகள ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த திட்டங்களை உண்மையிலேயே உணவு நல்லா இருக்கிற மாதிரி இவ்வளவு சீனை போட்டுக்கிறாங்க. எல்லாமே அது எல்லாத்தையும் ஊழல். அதாவது 1 ரூபாய்க்கு நீ அரிசி கொடுத்துட்டு அந்த 1 ரூபாய் அரிசியில நீ 80 காசு அரிசி மாத்திக்கிறா, எங்க சுத்தமா இருக்கும்? ஊழல் மட்டும்தான் இருக்கும். இலவச ஆரம்ப சுகாதார மையங்கள் 1.18 லட்சம் ஆரம்ப சுகாதார மையங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறாரு நம்மளுடைய மோடிஜி அவங்க. அதுல வந்து ஒரு மிக சிறப்பான ஒண்ணு, அதாவது வடபள்ளி அப்படின்ற இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆக்கிரமித்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. கணிதா என்ன ஒரு செவிலியர், அந்த செவிலியருடைய கணவர் யாருன்னா ஷாக் குமார் அப்படின்னு ஒரு திமுக நிர்வாகி. ஆரம்ப சுகாதார நிலையம் எதுக்காக கொடுத்திருக்கிறாங்க? சிறு குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடணும், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடணும். அந்த ஏன் ஆட்டே போடுறீங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்க. அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இவங்க வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து காப்பீடு கொடுத்தாங்க, மருத்துவ காப்பீடு. அது வந்து ஆயுசு முழுவதும் அந்த 2 லட்சம் ரூபாய். ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு ஒரு ஆபரேஷன் இருக்குன்னா குறைந்த 3 ல இருந்து 4 லட்சங்கள் தேவைப்படுகிறது. நம்முடைய பாரத பிரதமர் என்ன சொன்னார் அப்படின்னா, 2 லட்சம் ரூபாய் வைத்து எத்தனை பேருக்கு ஒரு குடும்பத்தில் நம்ம வந்து இதை வந்து பார்த்துக்க முடியும், மருத்துவம் பார்க்க முடியும். ஆகையினால என் மக்களுக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் வந்து மத்திய அரசு, 2 லட்சம் ரூபாய் வந்து மாநில அரசு 5 லட்சம் கொடுத்தாங்க ஆண்டுக்கு. கடைசி என்ன பண்ணாங்க தெரியுமா? நடுக்கடல் அப்பனுக்கு இறந்து போன தனது தந்தைக்கு பேனா வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நிதி இருக்கு. ஆனா இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு கொடுக்கிறதுக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் இல்ல. 2 லட்சம் கொடுக்குறாங்கல்ல, பணம் இல்லைன்னு 1 லட்சம் மாத்துறாங்க. சரி, நான் 4 லட்சம் கொடுக்குறேன்னு என் பிரதமர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாங்க. அந்த 1 லட்சத்தை கொடுக்க கூட அவங்களுக்கு துப்பு இல்ல, நிதி இல்ல. ஆனா பேனா வைக்கிறதுக்கு நிதி இருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம் 2008ல இருந்து 14 வரைக்கும் 1.88 கோடி தான் பயனடைஞ்சாங்க. ஆனா 2014 இருந்து 22 வரைக்கும் 3 கோடி பேர் பயனடைஞ்சாங்க. அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம் நம்ம இங்க பார்த்தோம், நம்ம பகுதியில பார்த்தோம் அப்படின்னா கீழப்பாக்கத்துல இருக்குது, முருங்கமங்கலத்துல இருக்கு. இந்த வீட்டு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சரின் விரிவான அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம் பெரிய போர்டு இருக்கும், பெருசா இருக்கும் தமிழ்ல. அதுக்கு கீழே அதாவது நம்மளுடைய பாரத பிரதமர் அதனுடைய விண்ணப்பப்பட்டிருப்பாங்க. பிஎம் யோஜனான்னு சின்னதா இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. நம்ம ரொம்ப விட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த திட்டத்துக்கு முழுக்க முழுக்க பணம் யாரு கொடுக்குறா? மத்திய அரசு கொடுக்குது. பாரத பிரதமருடைய திட்டம் தான் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம். அது எத்தனை விதங்கள் ஆய்வுகள் தர ஆய்வு செய்யப்பட்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த குடியிருப்ப அதாவது இடம் நீ கொடுக்கிற அந்த இடத்துக்குண்டான அரசு நீ நிர்ணயிக்கிற விலையை வந்து மத்திய அரசு உனக்கு கொடுக்குது. அப்படி இருக்கும் உனக்கு அங்க என்ன வேலை? அதுல எங்க நீ திட்டம் போட்ட மொத்த திட்டமும் மத்திய அரசுடையது, மொத்த பணமும் மத்திய அரசுடையது. யாருடைய பிள்ளைக்கு யாருடா இன்சல் இருக்கீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அப்புறமா பாத்தீங்கன்னா விவசாயிகள் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு மத்திய அரசு கொடுக்குது. ஆனா இந்த ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுச்சு? நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? நெல் கொள்முதல் பண்றதுக்கு பணம் இல்ல, நெல்கிழங்கு கட்டுறதுக்கு பணம் இல்ல. ஆனா இந்த விவசாயிகளுக்காக முழுமையாக ஒவ்வொரு நிமிடங்களும் யோசிச்சு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் இடைநெல்லுக்காகவும் உரங்களுக்காகவும் நம்மளை பாரத பிரதமர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு விவசாயிகள் வந்து சேத்துக்குள்ள இறங்கி காலை வச்சாரா நாம வீட்டுல போய் நல்லபடியா சோறு திங்க முடியும். அந்த சோறு நாளைக்கு இதே மாதிரி உழவு பண்ணிட்டே போயிட்டு சோறு கிடைக்காத சகோதரா, உங்களுக்கு பணக்கட்டுகளும் சில்லறை நாணயங்கள் மட்டும்தான் உணவு உண்பதற்கு கிடைக்கும்.
அது எவ்வித மாற்றமும் இல்லை. தூய்மை இந்தியா திட்டம் இது வந்து நம்ம வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டோம். அந்த தூய்மை இந்தியா திட்டத்தை கூட வெட்கமே இல்லாம இந்த அதிமுக அரசு என்ன பண்ணுச்சு, நாங்க தான் செய்யறோம் அப்படின்ட்டு தூய்மை இந்தியா திட்டத்தை கொண்டு வரும்போது அது என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கேள்வி பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டாங்க. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா 16 கோடி கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டுக்கு வீடு கழிப்பறைகள் ஊராட்சி ஒன்றியங்கள்ல நகராட்சிகள்ல நமக்கு இல்ல. ஊராட்சி ஒன்றியங்கள்ல கிராமப்புறங்கள்ல என்ன பண்ணாங்க, இந்த கழிவறைகள் கட்டப்பட்டு கொடுத்தது ஒரு வீட்டுக்கு 12,000 ரூபாய். இதுல கூட திமுக என்ன பண்ணிச்சு, பெருசா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி போனாங்க. வீட்டுக்கு வீடு கழிவறை திட்டம் பயன்படுத்தப்பட்ட வீடு, இலவச கழிப்பறை கட்டப்பட்ட வீடு அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டி போனீங்க. என்னடா மனசாட்சி வேணாமா, கொஞ்சம் இல்லையா? சரி, ஒரு சொல்லு, ஒரு half an hour ஆகும். ஓகேவான்னு கேளு, லைன்ல இருக்கிறேன் கேளு. ஒரு half an hour ஆகும். ஓகேவா கேளு. திமுக என்ன சொல்றோமா, ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி பிடிக்காது, ஹிந்தினால இது வெறுப்பு, ஹிந்திக்காரன் இவ்வளவு வரக்கூடாது அப்படின்னு. ஆனா ஜல்ஜீவன் சொன்ன சொல்லுங்க, அந்த ஜல்ஜீவன் பேரை பிடிச்சிருக்கு. எப்படி தெரியுமா, இந்த வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு ஜல்ஜீவன் திட்டம் இலவச, அதே காசை வாங்கி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம தெருவுல குளம் போடுவாங்க, பைப் இருக்குங்க, சும்மா கையால போடுறதுனால சும்மா கனெக்ஷன் இருக்காது. அந்த மாதிரி அதுல ஜல்ஜீவன்லையும் அப்புறமா பாத்தீங்கன்னா கிராமப்புற சிறு குறு தொழிலாளருக்கான கடன் திட்டம், முத்ரா கடன் திட்டம், எம்எஸ்எம்இ திட்டம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள், எல்லா கிராமப்புற பெண்களும் வந்து தொழில் முனைவர்களாக மாறணும் அப்படின்னு எந்தலைவன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஷீமார்ட் அப்படின்ற பேர்ல நாரி சக்தி என்ற திட்டத்தை உருவாக்கி பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அனைவரும் தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்ரா கடன் திட்டம் 10 ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு ஷூரிட்டிங் இல்லாம ஒரு வங்கியில வங்கி கடன். அதுலயும் அதிமுக அதிகாரம் அதிகப்படியாக இருக்குது. அதாவது எந்த ஒரு ஷூரிட்டிங் இல்லாம கொடுத்த கடன்கள் இன்னைக்கு வந்து பண்றாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு திட்டம் வந்து வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்களுக்கு அந்த வங்கிகள்ல கடனை வாங்கி கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு அதை சரிவர கட்டாம இந்த மாதிரி பண்றதுனால வங்கி அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அதை கொடுக்க தயங்குறாங்க. ரெண்டாவது வந்து வேற யாருக்கு கொடுத்தா வராது அப்படின்னு மிரட்டுறாங்க. அந்த மாதிரி வேலைகளும் நடந்திருக்கு. இந்த அனுபவங்களை நாங்க நேரடியாகவும் பார்த்திருக்கிறோம். கர்ப்பிணி பெண்களுக்கு 5,000 ரூபாய், முதல் குழந்தைக்கு 2,000 ரூபாய், இரண்டாவது குழந்தைக்கு 5,000 ரூபாய் வங்கி கணக்குல. அதுல கூட ஊழல். வெட்கம் கெட்ட ஆளும் திமுக அரசுக்கு அதுல கூட ஊழல். என்ன பண்ணாங்க தெரியுமா, நம்மளுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அஇஅதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அஇஅதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து இரும்பு பெண்மணி. அவங்க கொண்டு வந்தது என்ன பண்ணாங்க, ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம். அதாவது இன்னைக்கு தங்கத்துல தாலி போட முடியாது எத்தனை ஏழை பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்களோட தங்கத்துல தாலி அணியணும்னு தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை ஆட்சிக்கு வந்த உடனே ரத்து பண்ணிட்டாங்க திமுக அரசு. கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்துட்டு வந்த அந்த திட்டத்தையும் காலி. எதுலதான் நீங்க கை வைக்காத இடம் இருக்குது. இன்னைக்கு அந்த திட்டத்தை என்ன பண்ணிருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க. தாலிக்கு தங்கம் திட்டத்தை வந்து நம்மளுடைய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கிறாரு, தேர்தலுக்கு வெற்றி பெற்ற உடனே அந்த திட்டத்தை நாங்க அமல்படுத்துவோம்னு அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா இலவச எரிவாயு, அதாவது வந்து உங்க உஜ்வாலா கேஸ் இணைப்பு கடந்த அதாவது 2014 வந்து எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா, பெண்கள் அதிக அளவுல மார்பக புற்றுநோயில பாதிக்கப்பட்டு இறந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் முழுவதும் ஒரு ஆணோ பெண்ணோ சிகரெட் புகைத்தால் கூட அந்த அளவு நுரையீரல் பாதிக்கப்படாது. அதை விட அதிகமாக 1 மணி நேரம் விறகு
அந்த புகையில கஷ்டப்படுற பெண்கள் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல ரோடு இருக்குது, சின்ன ரோடு. பாதிப்போட புகையினால அடையுது. அதனால மார்பக ஆமா, பங்க் உனக்கு ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு பங்க் வரும்ல, தெரிந்து கொண்டு என்ன பண்ணாங்க? இந்த பெட்ரோல் பங்க் இருக்கு, அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் காசே கொடுக்காம அடுத்து ஒரு சிலிண்டர் ஃப்ரீயா பங்க் ஆப்போசிட் ரோடு வா, வண்டி நிக்குது இப்ப தெரியும். கிராமப்புறம் இல்லாம நகராட்சியில கூட கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அநேக திட்டங்களை வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இனி கேட்பீங்களா தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஒன்றிய பிரதமரோட கேட்பீங்களா? அன்பு சகோதரர் நிறைய பேர் வீடியோ எல்லாம் எடுத்தீங்க, நாங்களே கூட அப்டேட் பண்றோம், நீங்க எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது வந்து நாங்க சொல்றது என்னன்னா எங்களுடைய மத்திய அரசு என்ன செஞ்சதுட்டு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராத்திக்குள்ள தூத்துக்குடி நேற்று முன்தினம் நடந்தது. +2 மாணவி பாவம் நம் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். +2 மாணவி கழிவறைக்காக வெளியே சென்ற போது கற்பழிக்கப்பட்டு கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். அருமை சகோதரி கனிமொழி அவர்களின் நம்ம அக்கா கண்மொழி அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? போன ஆட்சியில் எதிர்கட்சியா இருக்கும்போது இளம் விதவைகள் அதிகமாக வாழுகின்ற நாடாக தமிழ்நாடு உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனது அண்ணன் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் போய் கையெழுத்து மதுவிலக்கு அப்படின்னாங்க. செஞ்சீங்களாக்கா? எங்க செஞ்சீங்க? அவங்க வெளிவத்து தூக்கிட்டு தூத்துக்குடிக்கு ஓடுவீங்க. இது அப்படி ஓட முடியாது. அதுக்கு இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? சரியான பாடம் போட்டு துரத்தி அடிச்சுக்கிறாங்க. இனிமே நீங்க தொகுதி பக்கம் தலை காட்ட முடியாது. அப்போ நீங்க சொன்ன வாக்குறுதிகள் போய் அடுத்தது பாத்தீங்கன்னா நெல்லை அம்மா சட்டத்துல 16 வயசு சிறுவன், அதாவது குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை பாதியில நிறுத்திக்கிட்டு பூ வியாபாரம் செஞ்சு தன் குடும்பத்தை காத்துக் கொண்டிருந்த ஒரு இளம் சிறுவன், 16 வயது சிறுவனை +1 படிக்கிற ஒரு பையன் வெட்டி கொன்னதான். பள்ளி படிப்பை பாதியில வந்து குடும்பத்தின் சுமையை வந்து தூக்கி சுமந்த ஒரு சிறுவனை வெட்டி கொண்டாங்க. சென்னை ஜே நகர்ல. கடவுளே, இந்த யாசனை எடுக்கிறாங்க தெரியுமா? அவங்கள கூட அவங்க விட்டு வைக்கலையா? வேதனை. உண்மையிலே சொல்றேன், திமுக சொல்றதுக்கு நீங்க வெட்கப்படணும். நான் ஒரு திமுக நிர்வாகி அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வெட்கப்படணும். யாசனை கேட்கும் கிழமை கூட விட்டு வைக்காத திமுக 54 வயதான ஒரு பெண்மணி, பிச்சை எடுத்து வாழ் ஒரு பெண்மணி, அவங்கள கூட பாலியல் பலாத்காரம் கொண்டிருக்கிறாங்க. அது ஆரம்ப சுகாதார நிலையம். அது மாதிரி ஊத்தக்கரை அருகே 75 வயது முதியவர் வீட்டுக்கு வெளியே படுத்திருந்த முதியவரை அடிச்சு கொண்டு சத்தம் கேட்டு வெளியே வந்த 70 வயது மூதாட்டிய வந்து கற்பழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து. ரெண்டாவது இதுல ரொம்ப ஃபேமஸ் என்ன தெரியுமா? பிளைட்ல போனது திமுக நிர்வாகி பிளைட்ல போய் அங்க வந்து வேலை செய்கிற ஒரு பெண்மணி, விமான பணிப்பெண்ணை வந்து பாலியல் சீண்டல். வெட்கமான ஒரு விஷயம். நீங்கள் ஆள்வதற்கு தகுதியே இல்லாத நபர்கள். ஆகையினால உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் இனிமேல் வந்து ஓட்டி கேட்டு எந்த முகத்தை வச்சுட்டு மக்களை தேடி வருவீங்கன்னு தெரியல. அதாவது தினந்தோறும் பேப்பரை திறந்தா, டிவியை திறந்தா கொலை கற்பழிப்பு, இதுதான் ரத்த ஆறுதான் வீதி அங்கு ஓடுகிறது. சாராய சாக்கடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கஞ்சா பழக்கங்கள். மாணவர்களும் நம்மளுடைய பெண் குழந்தைகள் நாளைய காலத்தில் நம்முடைய குழந்தைகள் நல்லபடியாக ஒரு காமராஜர் போட்டு ஒரு கக்கன் போட்டு நல்லபடியாக வளர வேண்டும் என்றால் தயவு செய்து என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்காதீர்கள். வாக்களித்தீர்கள் ஆனால் இந்த அங்கு நடக்கும் நிகழ்வு அனைத்தும் நிச்சயமா நமக்கு நடக்கும். ஆகையினால அருமை சகோதர சகோதரிகளே, வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் நடக்கிற நம்ம சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சகோதர சகோதரிகளுக்கு வாக்களித்து நம்முடைய தமிழகத்தில் நிச்சயமான ஒரு விடியாத நீங்கள் தர வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி.